ரிவர் போட் ப்ராப்ளம்ஸை புரிஞ்சிக்க நம்ம ரெண்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம். முதல் ரூல், போட்டுடைய வெலாசிட்டி எப்போவுமே v1. ரெண்டாவது ரூல், ரிவருடைய வெலாசிட்டி எப்போவுமே v2. இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் ஒருத்தர் ரிவரை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ரிவரில் இடத்துல இருந்து வலதுபுறமாக தண்ணீர் ஓடுறதா கன்சிடர் பண்ணலாம். அப்போது அந்த ரிவருடைய வெலாசிட்டியை v2 வெக்டார் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். இப்போ இந்த டைரக்ஷனுக்கு பர்பண்டிகுலராக ஒருத்தர் ஒரு போட்டில் ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்போது போட்டுடைய வெலாசிட்டியை v1 வெக்டார்னு கன்சிடர் பண்ணலாம். அவர் அந்த ரிவரை பர்பண்டிகுலராக டிவைட் பண்ணுற லைனில் பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பியை ரீச் பண்ண ட்ரை பண்ண போகிறாரு. ஸோ அலாங் ஏபி டைரக்ஷனில் போட்டுடைய வெலாசிட்டி ஆக்ட் ஆக போகுது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் பாயிண்ட் பிக்கு பதிலாக பாயிண்ட் சியை ரீச் பண்ணிட்டாரு. இப்போ எதனால் இவரால் நினச்ச கரெக்டான இடத்த அடைய முடியல அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரிவரை ஒரு கிராஃப் மாதிரி பாருங்க. அப்போது ரிவருடைய வெலாசிட்டி அலாங் எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்ட் ஆகுது. அடுத்து அலாங் ஒய் ஆக்சிஸில் போட்டுடைய வெலாசிட்டி ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த ரெண்டு வெலாசிட்டியால் ரிசல்டண்ட்டாக கிரியேட் ஆகிற வெலாசிட்டி அலாங் ஏசி டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். அதனால தான் அவர் பாயிண்ட் சியை ரீச் பண்ணார். இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி அவருக்கு தெரியாததுனால தப்பான டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டாரு. இப்போது நம்ம அவரை கைட் பண்ணலாம். கரெக்டான டெஸ்டினேஷனை ரீச் பண்ணணுன்னா அவர் போட்டுடைய வெலாசிட்டி ரிவரோட வெலாசிட்டியை அப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு டைரக்ஷனில் பெடல் பண்ணணும். அப்போ தான் ரிசல்டன் வெலாசிட்டி ஷார்ட்டஸ்ட் பாத்தோடைய டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். இந்த ரிசல்டன் வெலாசிட்டிக்கும் போட்டுடைய வெலாசிட்டிக்கும் நடுவில் இருக்க ஆங்கிளை நம்ம டீட்டான்னு கன்சிடர் பண்ணலாம். அப்போது சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு v2 டிவைடட் பை v1 அப்படின்னு எழுதலாம். அப்போது வெலாசிட்டி ஆஃப் போட் பை வெலாசிட்டி ஆஃப் ரிவருடைய வேல்யூ மூலயமா நம்ம என்ன ஆங்கிளில் ட்ராவல் பண்ணால் ஷார்ட்டஸ்ட் பாத்தை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்கள் ஹெல்ப் மூலயமா அவரால் கரெக்ட் பிளேஸை ரீச் பண்ணவும் முடியுது. அடுத்து இந்த ரிசல்டன் வெலாசிட்டியுடைய ஃபார்முலாவை நம்ம v² இஸ் ஈக்குவல் டு v1² மைனஸ் v2² அப்படின்னு எழுதலாம். இங்கே ரிவருடைய டைரக்ஷனை அப்போஸ் பண்ணி போட் நகரத்துனால மைனஸ் சைன் யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதுக்கான டைம் பீரியடை t இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை வெலாசிட்டி அப்படின்னு எழுதலாம். இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிவருடைய விட்த்தை குறிக்குது. அப்போது d டிவைடட் பை ரிசல்டன் வெலாசிட்டி ரூட் ஆஃப் v1² மைனஸ் v2² அப்படின்னு எழுதலாம். இப்போது ஷார்ட்டஸ்ட் டைமில் எப்படி ரிவரை கிராஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஷார்ட்டஸ்ட் டைமில் ஒரு ரிவரோட அதர் எண்டை ரீச் பண்ணணுன்னா அதுக்கு சிறந்த வழி நம்ம போட்மேன் ஆரம்பத்தில் பண்ண தப்பு தான். அதாவது ரிவருடைய வெலாசிட்டிக்கு பர்பண்டிகுலராக போட்டுடைய வெலாசிட்டி ஆக்ட் ஆகும்போது ரிவரோட அதர் சைடை சீக்கிரமாக ரீச் பண்ண முடியும். இப்போது நம்ம போட்மேன் இதை எப்படி செஞ்சார் அப்படின்னு பார்க்கலாம். ரிசல்டன் வெலாசிட்டி விக்கும் போட்டுடைய வெலாசிட்டி v1க்கும் நடுவில் இருக்க ஆங்கிளை இங்கே டீட்டான்னு கன்சிடர் பண்ணலாம். இப்போ இவர் ரிவருடைய டைரக்ஷன் என்னவோ அதே டைரக்ஷனில் டிஸ்பிளேஸ் ஆகி இருக்காரு. அப்போ டீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்க tan θ இஸ் ஈக்குவல் டு v2 டிவைடட் பை v1 அப்படின்னு எழுதலாம். அடுத்து ரிசல்டன் வெலாசிட்டி ஃபார்முலாவை v² ஈக்குவல்ஸ் டு v1² ப்ளஸ் v2² அப்படின்னு எழுதலாம். டைம் பீரியடுடைய ஃபார்முலாவை t இஸ் ஈக்குவல் டு width ஆஃப் த ரிவர் d டிவைடட் பை வெர்டிக்கல் வெலாசிட்டி v1 அப்படின்னு எழுதலாம். அடுத்து பிசிக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை நம்ம எக்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். அப்போது tan θ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை டி அப்படின்னு நம்மளால் எழுத முடியும். tan θவுக்கு v2 டிவைடட் பை v1 அப்படின்னு ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது x இஸ் ஈக்குவல் டு d இன்டு v2 டிவைடட் பை v1 அப்படின்னு எழுத முடியும். ஸோ ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னால் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம்.
ஒருத்தர் ஒரு ரிவரில் டவுன் ஸ்ட்ரீமாக ட்ராவல் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை கவர் பண்ண எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டால் T1 is equal to distance D divided by V1 plus V2 அப்படின்னு எழுதலாம். இதுவே அப்ஸ்ட்ரீமாக ட்ராவல் பண்ணும்போது T2 is equal to D divided by V1 minus V2 அப்படின்னு எழுதலாம். இந்த அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன்ஸ்ட்ரீம் உடைய ஃபார்முலாஸை நம்ம ரேஷியோ எடுக்கும்போது T1 divided by T2 equals to V1 minus V2 divided by V1 plus V2 அப்படின்னு எழுதலாம்.